பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பகலேற பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மணவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மணவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்குவோடு மகிழ்வில் தீர்வும் அருளினார். கவலைகள் பெருகி கலங்குவோடு மகிழ்வில் தீர்வும் அருளினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினின் கிருபையினார். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினின் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மணவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மணவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். எப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே
எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இங்கே குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் பிரசன்னமாக எங்கள் மத்தியில் விட்டிருக்கிறீர். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை அற்புதமாக வழிநடத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எத்தனையோ வேளைகளில் என்ன செய்ய போகிறோம் என்ற தள்ளாடிய நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பலவிதமான சோதனைகளில் நாங்கள் தத்தளித்த போது எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்திய அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் எதிர்பார்க்காத எத்தனையோ ஆசீர்வாதங்களை கடந்த வாரங்களில் நீர் எங்களுக்கு அளித்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடு இதோ உமது பிரசன்னம் அமர்ந்திருக்கிறோம். எங்களை நீர் ஒருவரே அறிவீர். எங்களுடைய மனநிலையை நீர் ஒருவரே அறிவீர். எந்த நோக்கத்திற்காக உம்முடைய திருத்தலம் நாடி வந்து உமது பிரசனத்தில் இருக்கிறோம் என்பதை நீர் ஒருவரே அறிவீர். அனைத்தையும் ஓம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், எங்களுக்கு நல்லவையாக பெற்றுத்தாரும். பலவிதமான கருத்துக்களோடு நாங்கள் உம் பாதம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். எங்களுக்கு நிறைவேற்றி வையும். உமது தெய்வீக இந்த திருப்பலியில் முடிந்து நாங்கள் செல்கின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு பெற்று தருகின்ற அந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவை அனைத்தையும் எங்களுக்கு நல்லவையாகவும் நன்மைகளாகவும் பெற்றுச்சாரும். இன்னும் வர இருக்கின்ற இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டுகிறோம். எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நீர் கேட்டு எங்களை நன்மையின் பாதையில் ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட உம்மை வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். குறையை
இன்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் பெற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. புலியில் நடந்து வா சகோதரா, புலியில் நடந்து வா சகோதரி, புலியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, பலியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. புலியில் நடந்து வா சகோதரா, புலியில் நடந்து வா சகோதரி, புலியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, பலியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் மொழி, 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 இயேசு நம் மொழி. அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை, அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை. மீட்கும் தேவன் அவரன்றோ, மீட்கும் தேவன் அவரன்றோ, மன்னிக்கும் இறைவன் அவரன்றோ. புலியில் நடந்து வா சகோதரா, புலியில் நடந்து வா சகோதரி, புலியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, பலியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். கூடி அற்புதமான காரியங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும், நிகழ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த உன்னத திருப்பலியின் வாயிலாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள், நாம் எதிர்பார்க்கிற எல்லா கருத்துக்களும் இந்த உன்னத திருப்பலியின் வாயிலாக புனித அந்தோனியாருடைய அற்புதமான காரியங்களால் இவை அனைத்தும் நமக்கு நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இதோ இந்த திருத்தலத்தில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதே நம்பிக்கையோடும் அதே விசுவாசத்தோடும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கிடைக்கும் என்கிற அந்த உறுதியோடு நாம் ஜெபிப்போம். நாம் என்னென்ன கருத்துக்களெல்லாம் நினைத்திருக்கிறோமோ, இந்த திருப்பலியில் என்ன கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்துக்கள் அனைத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த உன்னத பலி இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுவதற்கு குற்றம் குறைகள் ஏதாவது தடங்கள் இருந்திருந்தால் அவற்றை நினைத்து மனவருந்தி மன்னிப்புக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது கொடையால் புனித அந்தோனியார் ஏழ்மையையும் தாழ்மையும் நிறைந்த கிறிஸ்துவை இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடந்து உமகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மேலும் இத்திருப்பலியானது பவுல் ஆரோக்கியராஜ், ரோஸ்லின், செரின் ஜோஸ்வா குடும்ப நன்றியாகவும், குழந்தைகள் உடலுள்ளம், தொழில், வேலை உயர்வு வேண்டியும், இன்று 24வது பிறந்த நாள் கொண்டாடும் கிறிஸ்டோபர் நன்றி பலியாகவும், அவரது கால் விரைவில் குணமர வேண்டியும், குடும்ப ஆசீர் வேண்டியும், அருள்ராஜ், வெண்ணிலா குடும்பத்தில் மரித்த மார்கரெட்
அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவாகவும் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் ஜெயக்குமார், மாலா, ஷாலினி, ஷர்மிளா குடும்ப நன்மைக்காகவும் நலத்திற்காகவும் பிஎட் தேர்வு நல்ல முறையில் எழுதவும், நர்சிங் தேர்வு நன்றாக எழுதவும், உடல் சுகத்திற்காகவும் குமார், ஜெயசூர்யா குடும்பத்தில் இன்று பிறந்தநாள் காணும் ஜெயசூர்யா ஆசீர்வாதம் வேண்டியும், வினோத், இனிஷா இவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கவும் வேண்டுதல் பலியாகவும், ஆடு மாடு பயிர் பச்சை செழிக்கவும், ஜெரோம், ஜெரால், ஜாக்லின், பிரியா, நிவின் ஜோஸ், வேளாங்கண்ணி, ராபர்ட் திருமணம் நல்லையாக முடிந்ததற்கு நன்றியாகவும், சூசைராஜ், ஷெல்வி தங்களது 25ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், மகன் எஸ் கோபுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், மகன் மதன் பிரபு படிப்பு நல்ல முறையில் படித்து முடிக்க வேண்டியும், தேவராஜ், ரோஜா குடும்ப நன்றியாகவும், ஸ்டாலின், தீபா இவர்களுக்கு குழந்தை பார்க்க வேண்டியும், சந்தோஷ்குமார், செல்வன் சந்தோஷ்குமார் அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், மோசஸ், ராஜன், செபஸ்தியம்மாள், அந்தோனி ராஜ், அருள்ராஜ், ஜோஸ்பின் மேரி இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், ஜே கம்ப்யூட்டர் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஜே பிரதர்ஸ் குடும்ப ஒற்றுமை, கரோலின் மேரி உடல்நலம் வேண்டியும், எஸ் ஜூலியன், ஜெயமேரி, சவேரியார் பாப்புசாமி, ஆரோக்கியசாமி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், கபிரேலா, தெரேசம்மாள் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், சுசிலா, மதிலை மேரி இவர்களின் கால் வலி குணமாக வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், ஸ்டாலின், சென்கேன், கிளாடா குடும்ப நன்றியாகவும், ஆரோக்கிய ராணிக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், இருதயசாமி, மோச்சமேரி நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், பியூலா, ஜோசி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகாயராஜ், ஆரோக்கியமேரி குடும்பத்தில் மரித்த ஜெரோம், ரீகன் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், சாந்தப்பன் கால்வலி சீக்கிரம் குணமடைய வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், சர்க்கரை நோய் விரைவில் குணமாக வேண்டியும், ஜெயசீலி, எடல், ரமேஷ், செலின் மேரி, ஜெரி வீடு சீக்கிரம் கட்டி முடிக்கவும், ஆரோன்தாஸ், மேரி பாப்பாத்தி உடல்நலம் வேண்டியும், மனோஜ்குமார் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், மரியன், ஆன்சி தங்களது 21ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும் நல்ல வர அமைய வேண்டியும், கரோலின் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு குடும்பத்தில் மரித்த வின்சென்ட் அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், மகன் திருமணம் விரைவில் நடைபெறவும் நல்ல உடல் சுக வேண்டியும், அற்புதராஜ், பாத்திமா நினைத்த காரியம் நடந்ததற்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகளின் உடல் சுகம் வேண்டியும், பிரசாந்த், இனிகோ மேரி, ஜீவா, சௌந்தரி ஜீவாவுக்கு கால் விரைவில் குணமடைய வேண்டியும், ஆதனியலின் பிறந்தநாள் நன்றியாகவும் நல்ல ஓட்டுநர் அமைய வேண்டியும், நோபேஸ் தனது 19வது பிறந்தநாள் நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் இறையாசிர் வேண்டியும், ஒய் சகாயராஜ், சகாய ஜான்சிராணி குடும்ப நன்றியாகவும் ஆடு மாடு பயிர் பச்சை செழிக்கவும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடையவும் மகனுக்கு நல்ல வேலை வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-7 மற்றும் 11-13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். நாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள்.
சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கிறேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே? கைவிளைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அதன் இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயலை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. துன்பமெனும் Alleluia, Alleluia.
ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சு இழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை படைத்தார், நம்புகிறோம். கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் மிக ஆழமானது, அர்த்தம் உள்ளது. ஆகவே அந்த கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த கடவுளை நாம் நம்புகிறோம், அந்த கடவுளை நாம் விசுவசிக்கிறோம். ஆக நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் உண்டு. அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். கடவுள் நமக்கு உண்டு. ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஒரு 11 மணி இருக்கும் காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப ஃபோன் பண்ணி, ஃபாதர், 20 வருஷமாக நான் என் வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு நானும் எவ்வளோ முயற்சி எடுத்து போட்டுருக்கிறேன், ஒன்றுமே நடக்காமல் இருந்தது. 20 வருஷமாக நானும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கணவரும் என்னை விட்டு பிரிந்து போயிட்டார். ஒரே ஒரு மகள், அந்த மகளுக்கும் ஏற்பாடு பண்ணி அந்த மகளும் சென்று விட்டால், நான் தனியாக தான் இருக்கிறேன். ஆனால் ஏற்கனவே 20 வருஷமாக நான் இந்த வீட்டை எப்படியாவது சரி பண்ணணும் என்று நான் எவ்வளோ முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன். கடந்த திருவிழாவுக்கு முன்பாக அந்த 13 வாரம் நவநாளில் நானும் வந்து ஒரு கொடி வாங்கினேன். அந்த வேண்டுதல் கொடியை வாங்கி 13 வாரம் என்னுடைய வீட்டில் வைத்து நான் வேண்டினேன், நான் ஜெபித்தேன். இவ்வளவு வருஷமாக ஆகி போய்விட்டது, ஏதாவது ஒரு காரியம் நடக்காதா என்று சொல்லி நான் ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் அதை ஜெபித்து 11 வாரம் முடிந்தது. திருவிழாவும் நான் முடிந்தது. ஃபாதர், இப்போ நான் என் வீட்டை வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபாதர், எனக்கு எப்படி இது நடந்தது, இதை எப்படி நான் சொல்கிறது எனக்கு தெரியல. நான் இந்த வேலையில் இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபாதர், என் வீட்டில் வெள்ளை அடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது என்று சொல்லி அவர்கள் அந்த
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்த அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து எப்படியாவது பகிர்ந்து கொள்ளணுங்கிற ஒரு இதை சொல்லி அவங்க சொன்னாங்க, ஃபாதர், ஆண்டவர் உண்மை பெரியவர் ஃபாதர், அவர் உண்மையிலே பெரியவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவங்க முடித்தாங்க அந்த ஃபோனை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி அந்த கேள்வியை இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருமே கேட்டு பார்ப்போமே. ஒரு சின்ன கேள்வி தான், ஹவு பிக் இஸ் யுவர் காட்? உங்களுடைய கடவுள். சொன்ன எல்லாருக்கும் கடவுள் இருக்குது, நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கார் நம்ம சொன்னோம், முதல்ல பேசிட்டோம். அப்படிங்கும்போது என்னுடைய கடவுள் எவ்வளவு பெரியவர்? ஹவு பிக் இஸ் யுவர் காட்? நம்ம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும், என்னுடைய கடவுள் எவ்வளவு பெரியவர். எப்படி இதுக்கு பதில் சொல்கிறது? இல்லது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னுடைய கடவுள் இவ்வளோ பெரியவர் தான், அல்லது என்னுடைய கடவுள் இவ்வளோ பெரியவர், அல்லது என்னுடைய கடவுள் இவ்வளோ பெரியவர், அல்லது என்னுடைய கடவுள் இவ்வளவு பெரியவர், எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன ஒரு வழி இருக்கிறது. நம்ம எல்லாருமே தனிப்பட்ட முறையில் அதை செஞ்சு பார்ப்போம்னா மனசுக்குள்ளே செஞ்சு பாருங்களேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பக்கத்தில் உங்களுடைய கவலைகள், அந்த கவலைகள்லாம் எழுதுங்க. ஒரு பக்கத்தில் என்னென்ன கவலை இருக்கோ, உங்கள் மனுஷனுக்கு எவ்வளோ கவலை இருக்குது, ஒவ்வொரு நாளும் நிறையா கவலைகள் நம்மளை வந்து தாக்குது, நம்ம கூட வருது, நாமளும் சந்திக்கிறோம், போராடுகிறோம், எவ்வளோ இருக்குது. யாரும் கவலை இல்லாமல் இருந்தது இல்லை. அதனால் அந்த ஒரு பக்கத்தில் நம்முடைய கவலையெல்லாம் அப்படி எழுதிட்டு வாங்களேன். இன்னொரு பக்கத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள், என்ன ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் எழுதி பார்ப்போமே. நம்முடைய மனசில் அப்படி ஓடட்டுமே, என்ன கவலைகள்லாம் எனக்கு இருக்குது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசில் எழுதி பார்ப்போம். எழுதி பார்த்துட்டு இப்போ நான் என்னுடைய லிஸ்ட்டை பார்க்குறேன். கவலைகள் இப்படி வரிசையாக வருது, இந்த பக்கம் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கவலைகள் எந்த அளவிற்கு நீளமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு என்னுடைய கடவுள் சின்ன கடவுள், ரொம்ப குட்டி கடவுள், சின்ன கடவுள். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? மனுஷ வாழ்க்கையில் கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. அப்போ எப்படி என்னுடைய இந்த லிஸ்ட்டில் என்னுடைய கவலைகள் தான் நிறைய இருக்கிறது. இந்த கவலைகள் எல்லாம் என்னுடைய கடவுளை மறைச்சிருச்சு. என் கடவுளை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அவ்வளவு கவலைகள் என்னுடைய வாழ்க்கையில். அதை பற்றியே நான் நினைக்கிறேன், அதை பற்றியே நான் சிந்திக்கிறேன், அதை பற்றியே என்னுடைய வாழ்நாள் முழுவதும், என்னுடைய நாட்கள் முழுவதையும் நான் கழித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் என்னை கடவுளை நான் கண்டுபிடிக்க முடியலை, தெரியலை. இந்த கவலைகளுக்கு மத்தியில், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னோடு இருக்கிற கடவுளை என்னால் பார்க்க முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு என்னுடைய கவலைகளும் அவரை மறைச்சிருச்சு. அவர் எனக்கு சிறுசாக இருக்கிறார், அது என் சின்ன கடவுள். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம், சொற்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த கடவுள் எனக்கு பெரிய கடவுளாக தரார். இந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னது போல் 20 வருடங்களாக போராடிய கடவுள் சொல்கிறாங்க, அவங்க வார்த்தையில் சொல்கிறாங்க, கடவுள் பெரியவர் ஃபாதர். அப்போ அவங்க இந்த 20 வருஷம் பட்ட கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலை, அவங்களுக்கு அது பெருசாக தெரியலை. அப்போ நம்ம நினச்சி பார்ப்போம், என்னுடைய கடவுள் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், எவ்வளவு பெரியவராக நான் அவரை வைத்திருக்கிறேன். என்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் அவரை மூடி மறைத்து நான் அதை வைத்திருக்கிறேனா, அல்லது எனது கடவுள் அம்மா சொன்ன மாதிரி பெரியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாட்களுடன் நாம் கண் விழிக்கிறோம். பலவிதமான திறமைகளோடு தான் கண் விழிக்கிறோம். எண்ணற்ற ஆசீர்வாதங்களோடு தான் நாம் கண் விழிக்கிறோம். அளவற்ற நம்பிக்கையோடு தான் அந்த நாளை நாம் துவங்குகிறோம். எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடு அந்த நாளை நாம் ஆரம்பிக்கிறோம்.
எவ்வளவோ விருப்பங்களோடு அந்த நாளை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்மில் பலர் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஒரு வழியில் இந்த உன்னதமான நன்மைத்தனங்களை நல்லவைகளை எப்படியோ நாம் இழந்து போயிடுறோம். சில சமயத்தில் நாம் அறியாமலே அந்த நன்மைத்தனங்களை எல்லாம் நம்ம ஏதோ வழியில் அதை இழந்து விடுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள், கவலைகள் இதிலேயே அமிழ்ந்து போய் அதில் நாம் விழுந்து விடுகிறோம். நாளடைவில் இந்த கவலைகள், நம்முடைய டென்ஷன்ஸ், அன்றாட ஏற்படுகிற டென்ஷன்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், நம்முடைய வெறுப்புகள், இவை எல்லாமே நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறது. நாம் வாழலை, என்னுடைய இவைகள் தான் என்னில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் இவைகள் தான் என்னை ஆட்டி படைத்து வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை அவைகள் அமிழ்த்து போட்டு விட்டிருக்கிறது. அதனால தான் புதிய பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், நமது வாழ்வில் ஏற்படும் நமது கவலைகளால், நம்முடைய ஆசைகளால் சாத்தான் நமது மனித இதயத்தில் புகுந்து அதை தனது இருப்பிடமாக அவன் மாற்றிக்கொள்கிறான் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை உணர்ந்து சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை நம்புகிறார். கடவுள் நம்மை முழுமையாக அவர் நம்புகிறார். நாம் அவரை நம்புகிறோமா? அதுதான் நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. கடவுள் நம்மை நம்பி அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அவரை நான் நம்புகிறேனா? அவரை நான் முழுமையாக நம்பி நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேனா? ஆக ஒவ்வொரு நாளும் நாம் போட்ட இந்த பட்டியல் குறையுதோ அல்லது கூடுதோ, ஆனால் எதுவாக இருந்தாலும் நமது கடவுள் நம்முடைய இந்த பட்டியலுக்கு முன்பாக அவர் எப்பொழுதுமே பெரியவராகத்தான் இருப்பார். இன்னும் உங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவைகளை விட நம்முடைய கடவுள் எப்பொழுதும் பெரியவராகவே இருப்பார். நாம் கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே என் பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. அவசியம் இல்லை, சொல்ல வேண்டாம். ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனை சொல்ல வேண்டாம். நீங்கள் போய் அந்த பிரச்சனைகிட்ட, பிரச்சனையே என்னுடைய கடவுள் உன்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார். அதனால் எப்போதும் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டாம். அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உன்னை விட என் கடவுள் பெரியவர். அப்படி நாம் நினைத்து செயல்படும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக தெரியாது. ஏன்னா என்னுடைய கடவுள் பெரியவர், அவர் பெரியவராக எப்பொழுதும் இருக்கிறார். எனவே உன்னுடைய பிரச்சனையை விடவும், உன்னோடு அன்றாட பிரச்சனையை விடவும் உன்னை படைத்த கடவுள் என்றுமே ஆற்றலானவர். அதை நம்பு. அது அவருக்கு லேசான காரியம். அவர் அதை மாற்றி விடுவார். ஏனென்றால் உன்னை தாங்குவதும் உன்னை தேற்றுவதும் அவருக்கு லேசான காரியம். நீ அதை பெருசாக நினைக்காத, அவருக்கு அது லேசான காரியம். உன் நோய்களை விடவும், நீ அன்றாட அனுபவிக்கிற உன்னுடைய நோய்களை விடவும் உன்னை காக்கின்ற கடவுள் என்றுமே வல்லமையானவர். அவருடைய வல்லமையை நீ நம்பு. அது அவருக்கு லேசான காரியம். காரணம், அவர் உன்னை தாங்குவதும் உன்னை தேற்றுவதும் அவருக்கு அது லேசான காரியம். எனவே உன்னுடைய நோய்களை பெருசாக நீ எண்ணாதே. உன்னுடைய கவலைகளை விடவும், அன்றாடம் உன்னை வாற்றி வதைக்கின்ற உன்னுடைய கவலைகளை விடவும் உனக்கு துணையாக இருக்கிற கடவுள் என்றும் வலிமையானவர். அந்த வலிமையை நீ நம்பு. அந்த வலிமையை நீ நம்பினால் உனக்கு எல்லாம் மாறிவிடும். உன்னுடைய கவலைகள் எல்லாம் மாறி போய்விடும். உன்னுடைய பயம் எல்லாவற்றையும் விடவும், ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து தாக்கும் உன்னுடைய
பயங்கள் எல்லாத்தையும் விடவும் உன்னை விடுவிக்கின்ற, ஒவ்வொரு நாளும் உன்னை விடுவிக்கின்ற கடவுள் என்றும் மேன்மையானவர். அவரது மேன்மையை நம்பு. அந்த மேன்மையை நம்புகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பயமெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஏனென்றால் அவர்தான் பெரியவர். நாம் இந்த எல்லா லிஸ்டையும் விட அவர்தான் பெரியவர், அவர்தான் வலிமையானவர், அவர்தான் ஆற்றல் மிக்கவர். எனவே அப்பேற்பட்ட கடவுளை நாம் நம்ப வேண்டும். இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்றனர். இப்படியெல்லாம் இவரால் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் இவரால் செய்து முடியுமா என்று அவருடைய செயல்களை பார்த்து இந்த மக்கள் கூட்டம் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படியும் ஒருவர் இருக்கிறாரா, இதுவரைக்கும் நாங்கள் அப்படி கண்டதே இல்லையே, ஆனால் இப்படியும் ஒருவர் இருக்கிறாரா என்று அவர்கள் வியப்புற்றார்கள். அந்த பேர்பட்ட ஒரு வியப்பை நாமளும் அனுபவிக்கணும், நாமளும் பெறணும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கடவுள் பெரியவர், அவர் வியப்புற்ற காரியங்களெல்லாம் அவர் செய்வார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் நமக்கு கஷ்டமாக, கவலையாக, பிரச்சனையாக, துன்பங்களாக, தொல்லைகளாக, வேதனைகளாக தெரியாது. காரணம், என்னை படைத்த கடவுள் இவை எல்லாவற்றையும் விட பெரியவர். அந்த பெரியவரை போற்றுவோம், அந்த பெரியவரை ஆராதிப்போம், அவரிடம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து அவரிடம் ஒப்படைத்து விடுவோம், அவரை மட்டுமே நம்பி ஜெபிப்போம். எல்லாம் கைகூடும். அந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர்
புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் நன்றி ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் நன்றி ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இருந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் நன்றி ஈடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிமமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரால் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பளிக்கும் ஏற்புடைய இப்பழிப்பொருளை ஒப்புக் கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்துதரணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்படைகள்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளையும் எங்களையும் நீர் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உம்முடைய பக்தர்களாகிய அவர்களுடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் தயவாக கேட்டுள்ளோம். அவருடைய வேண்டுதல்களை நீர் மட்டுமே அறிவீர், அவருடைய தேவைகளை நீர் மட்டுமே அறிவீர். இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு நல்லவையாகவும் நன்மைகளாகவும் விரைவில் இங்கு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உம்மை போட்டு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்குவந்தவர்களாக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மனக்கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எமீ பிராயசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது இந்த தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும்
அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அமல் ஆசிரம துறவிகளுடைய சார்பாக அன்போடு திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் எங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய மன்றாட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோனியாருடைய மந்திரித்த ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலமன் அமர்ந்திருக்கிற சகோதரிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை காணிக்க தருகிறவர்கள் திருச்சி ஜான், செந்தனீர்புரம் அபிரகாம், மேலவாளாடி பீவ்லா, பொன்மலை ஆஞ்சலா, பூலாங்குடி எட்வின், மிக்கேல்பட்டி பிரகாஷ், திருச்சி ஃப்ளோரா, திருவரம்பூர் அருண், மேலப்புதூர் சலோமி, புரத்தாக்குடி அபிஷா, வாளாடி ஷராஷினி, கேகே நகர் எட்வின், பெரிய மிளகுபாறை அல்ஃபோன்ஸ், திருச்சி பாலராஜன், பெரம்பலூர் சேகர், ஸ்ரீரங்கம் ஆரோக்கியபால், பாலக்கரை அருள் ஜோசப் அருண், லூசியா யூடியூப் கிச்சன் நம்பர் 1 டோல்கேட், மேலப்புதூர் எஸ்தர் சேவியர், சங்கிலியாண்டபுரம் அந்துவான் நிர்மல், நம்பர் 1 டோல்கேட் பி ஜார்ஜ், பொன்மலைப்பட்டி ஜோசப் ஆஸ்டின், ராயன் லோரிட்டா, திருச்சி மெர்லின் சோனல், பிரவீன் கிறிஸ்டோபர், லால்குடி தேவராஜ் பெர்லின், தக்கல் முஸ்ரி ஆர் மனோகரன், ஜெய் நகர் செல்வகுமார், இவர்கள் அத்தனை பேருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல் இந்த வாரம் நமக்கு குருமான நிதி வழங்குகிறவர்கள் பெரம்பலூர் ஜோதி, காட்டூர் எலிசபெத் ராணி, செந்தனீர்புரம் அபிரகாம், மிக்கேல்பட்டி பிரகாஷ் கில்பர்ட் ராணி, சிந்தாமணி கிறிஸ்டோபர் மெர்லின், கீரனூர் பிரகாஷ், எடமலைப்புத்தூர் ராஜமணி, இபி ரோடு ரெக்ஸ், திருச்சி சார்ல்ஸ் ஆண்டனி, திருவரம்பூர் அன்புராஜன், மேலப்புதூர் சலோமி, கேகே நகர் எட்வின், புத்தூர் எமிலி, பொன்மலைப்பட்டி எய்டன், திருச்சி டெய்சி, பால்பண்ணை ஆண்ட்ரூ எட்வின், திருச்சி பாஸ்டின் செல்வம், லால்குடி ஜெயசீலா, பெரிய மிளகுபாறை, பெரிய மிளகு பாளையம் சாக்கோ, ஜெரோம், தென்னூர் ரோசி, ஸ்ரீரங்கம் ஆரோக்கியபால், வாசுநகர் மனோகரன், தோப்பூர் ஜான், வரகநேரி ஜான் அலெக்ஸ், நம்பர் 1 டோல்கேட் யூடியூப் லூசியா யூடியூப் கிச்சன், சங்கிலியாண்டபுரம் அந்துவான் நிர்மல், லால்குடி ஜோஸ்பின் ராணி ஜான் பீட்டர், நம்பர் 1 டோல்கேட் ஜார்ஜ், லால்குடி தேவராஜ் பெர்லின், தச்சல் குறிச்சி மனோகரன், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தற்போது நேரலையாக எடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலியை மாலை 4 மணிக்கு நேரலையாக இணையதளத்தில் யூடியூப்பில் அண்டனிஸ்டர் மலாச்சரம் மற்றும் பவர் ஆஃப் காட் என்னும் முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து இணைந்து ஜெபியுங்கள். அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாருடைய எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தி அருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டுச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசனமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபதோலமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம் குடும்பங்கள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கிற அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்ற வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பாது தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரேன். இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனையில் வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குகின்ற உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகம் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நிச்சயத்திற்கும் பங்குகளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் வழங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தையும் நீயே, தாயும் நீயே, சொந்தமும் நீயே, என் பாக்கியும் நீயே. தந்தையும் நீயே, தாயும் நீயே, சொந்தமும் நீயே, என் பாக்கியும் நீயே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம்.
நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரியவர் நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இதை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்று உமக்கு நன்றியுள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்தொன்றை இறைவனிடமிருந்து அணிந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து கூடிய அற்புதம் என்ற பெயரை பெற்ற புனித அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திரு எண்ணெய் மந்தரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். உமது திருவத்திற்கு ஏற்ப இந்த புனித எண்ணெயால் பூசப்படுகின்ற எல்லாரும் உமது அருளையும் ஆசிரியையும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலங்களையெல்லாம் பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புதுமை வள்ளலே, புனித அந்தோணியாரே, புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே, புனித அந்தோணியாரே, புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே, புனித அந்தோணியாரே.
மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.